மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். ஆண்களுக்கு ஏற்படுகின்ற பாலியல் பிரச்சனைகள் அவருடைய பெண் நண்பருடன் அல்லது அவருடைய மனைவியுடன் ஒரு திருப்திகரமான பாலியல் உறவை வைத்துக்கொள்ள முடியாததுக்குரிய விடயங்களை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் கடைசியாக எல்ஜிபிடியை பற்றி உங்களுக்கு நான் சொன்னேன். எல் என்றால் லெஸ்பியன், ஜி என்றால் கே, பி என்றால் பைசெக்சுவல், டி என்றால் டிரான்ஸ்ஜெண்டர். எனவே இந்த 4 வகையான பகுதிகளிலும் உள்ளடக்குகின்ற அனைத்து மனிதர்களையுமே நாங்கள் முக்கியமாக வைத்தியர்கள் முக்கியமாக அவரை நாங்கள் கனம் பண்ணுகிறோம், ரெஸ்பெக்ட் பண்ணுகிறோம். ஒவ்வொருவருடைய பால் இனத்தை, ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு தெரியும் இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே எங்களுடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த டிரான்ஸ்ஜெண்டர் என்ற ஆக்களுக்கு, என்ற பாலினத்தாக்களுக்கு அவர் என்ன சொன்னார், 3ஆம் பாலினம் என்ற ஒரு பெயரை அவர் வைத்தார். எனவே எந்த ஆணாகவோ பெண்ணாகவோ 3வது பாலினமாகவோ அல்லது ஓரின பாலியல் சேர்க்கையில் ஈடுபவர்களாகவோ அல்லது ஈரின பாலியல் சேர்க்கையில் ஈடுபடுவதாக இருக்கலாம், ஒவ்வொருவரையும் வைத்தியர்களாகிய நாங்கள் என்ன செய்கிறோம், ரெஸ்பெக்ட் பண்ணுகிறோம், மதிக்கிறோம், அவர்களை நாங்கள் கனம் பண்ணுகிறோம். இதற்கு முக்கிய காரணம் என்ன, அவர்களுடைய பாலினத்தை நாங்கள் அவர்களாகவே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இதுதான் மிகவும் முக்கியமானது. சில நேரங்களிலே ஒவ்வொரு கலாச்சாரத்தை பார்க்கின்ற போது சில கலாச்சாரங்கள் இவற்றை எங்களாலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை ஏற்படும். ஆனால் அப்படி அல்ல, வைத்தியர்களுடைய நாங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணி மதித்து அவர்களுடைய பாலின செயற்பாடுகளை நாங்கள் எப்போதுமே ஏற்றுக்கொள்கிறோம், மதிக்கிறோம். ஆனால் உங்களுக்கு தெரியும், அதாவது இந்த HIV எய்ட்ஸ் எனப்படுகின்ற நோய், அதே நேரத்தில் இந்த பாலின நோய்கள், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் என்று சொல்லுவோம், இந்த பாலினத்தின் மூலமாக பரவுகின்ற நோய்கள், இவையெல்லாம் கூடுதலாக இந்த ஓரின பாலியல் சேர்க்கையில் ஈடுபடுகின்ற போது மிகவும் வேகமாக அதிகரிக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த மாதம் 1ஆம் தேதி சர்வதேச HIV எய்ட்ஸ் தின ஒழிப்பு தினம். எனவே இதிலே நாங்கள் எடுத்துக்கொண்ட இந்த வருடம் உலகம் முழுவதும் எங்களுடைய WHO ஒரு உலகம் முழுவதும் எடுத்துக்கொண்ட வாக்கியம் என்ன, ரெஸ்பெக்ட் யுவர் பாத், செலக்ட் யுவர் பாத். உங்களுடைய உரிமையையும் உங்களுடைய பாதையும், நீங்கள் செல்கிற பாதையும் தெரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கின்றது. அதை எவருமே மாற்ற முடியாது. எனவே இந்த எங்களுடைய நாட்டை பொறுத்த மட்டிலே போன வருடம், அதாவது இலங்கையை பொறுத்த மட்டிலே ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 2023 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 2023 31ஆம் தேதி மட்டும் எங்களுக்கு வந்த புதிய நோயாளிகள், HIV எய்ட்ஸ் நோயாளிகள் ஏறக்குறைய 793. அதே நேரத்தில் அந்த 793 என்ன நடைபெற்றது என்றால் 100க்கு 75 வீதமானவர்கள் ஓரின பாலியல் சேர்க்கையிலே ஈடுபவர்களாக, ஹோமோசெக்சுவலாகத்தான் இருக்கிறார்கள். எனவே இதன் மூலமாக, இந்த ஓரின பாலியல் சேர்க்கையின் மூலமாக, ஹோமோசெக்சுவல் மூலமாக, கே என்று சொல்லுவோம், மூலமாக நோய் பரவினாலும் நாங்கள் அவர்களுடைய உரிமையை, அவருடைய பாலினத்தை நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுகிறோம். இது மிகவும் முக்கியமானது. எனவே சில நோயாளிகள் எங்களிடம் வந்து கதைக்கின்ற போது நாங்கள் சொல்லுவோம், முதல் இப்படி ஒரு கதையை சொல்லி போட்டு தான் தொடங்குவோம். இல்லாவிட்டால் இந்த ஓரின பாலின சேர்க்கை ஈடுபடுகின்ற போது நோய் ஏற்படும் என்று சொன்னால் அவர்கள் உண்மையாக கேட்பார்கள், ஏன் ஐயா, நீங்கள் ஏன் டாக்டர், நீங்கள் எங்களை மதிக்கிறீர்கள் இல்லை என்ற ஒரு வசனத்தை அவர்கள் போடுவார்கள். அப்படி அல்ல. இதை முக்கியமாக கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக உங்களுக்கு தெரியும், இந்த ஆண்களுக்கு ஏற்படுகின்ற இந்த பாலியல் நோய்களிலே மிகவும் முக்கியமானது ஒன்று, முதலாவது இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லுவோம். இந்த இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுடைய தமிழ் பதம் என்னவென்றால் ஆணுக்கு எழுச்சி, அதாவது ஆண் உணர்வு, அதாவது ஆணிலே இருக்கின்ற ஆண்குறியினுடைய விரைப்புத்தன்மை ஏற்படாத ஒரு பிரச்சனை. அதை நாங்கள் ஆங்கிலத்திலே இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லுவோம்.
ஆணினுடைய ஆண்குறியிலே விறைப்புத்தன்மை ஏற்படாத ஒரு நிலைமை. உங்களுக்கு தெரியும், அதாவது இந்த ஈஜிப்டில் உங்களுக்கு தெரியும் மம்மிகள் எல்லாம் இருக்கின்றது. ஈஜிப்டில் இருக்கின்ற மிகவும் பிரபலியமான ஒரு பழைய இந்த மம்மிக்கனுடைய தேவாலயம் என்னவென்றால் கனாக் டெம்பிள். அது எங்கே இருக்கின்றது என்றால் லக்சோரில் இருக்கிறார். எகிப்திலே லக்சோர் என்ற இடத்திலே இருக்கின்ற இந்த கனாக் எனப்படுகிற இந்த தேவாலயத்திலே பார்த்தீர்களாக என்றால் பலவிதமான சிற்பங்கள் எல்லாம் இருக்கின்றது. அந்த சிற்பங்களிலே முக்கியமாக ஆணினுடைய சிற்பத்தை எடுத்துக்கொள்வீர்களாக இருந்தால் முதல் அவருடைய தலையிலே மிகப்பெரிய ஒரு நீட்டு கிரீடம் ஒன்று இருக்கும், ஒரு முடி ஒன்று இருக்கும். அதன் பிற்பாடு அவர்களை ஆண்குறியை அதிலே மிகவும் ஒரு நீட்டாக அவர்கள் அதிலே சிற்பத்திலே அவர்கள் செதுக்கி இருப்பார்கள். எனவே இதில் இருந்து எங்களுக்கு தெரியும் அந்த காலத்திலே இருந்து, அதாவது எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருடங்களில் முதலிலே இருந்தே இந்த மனித குலத்துக்கு, இந்த மனித குலத்தில் இருக்கின்ற ஆண்களுக்கு இப்படி ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று இருப்பதை எங்களால் அந்த காலத்தில் இருந்து எங்களாலே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது ஈஜிப்டில் இருக்கிற லக்னோர் என்ற இடத்துல இருக்கின்ற இந்த கனோக் தேவாலயத்தில் இவ்வாறு இருக்கின்றது. அடுத்ததாக இந்த இரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ஆண்களுக்கு இந்த ஆண்குறியிலே விறைப்புத்தன்மை ஏற்படுவதை தடுக்கின்ற அதனுடைய வரைவிலக்கணம் என்னவென்றால், ஒரு ஆண் தன்னுடைய பெண் துணையாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அல்லது அவர் தொடர்பு கொள்கின்ற வேறொரு ஓரின பாலியல் சேர்க்கையுடைய ஒரு ஆணாக இருக்கலாம். வடிவாக கவனித்துக் கொள்ளுங்கள். இதை கேட்கின்ற கலாச்சாரத்தில் ஊறினவர்கள் இந்த நிகழ்ச்சி உலகம் முழுவதும் இருக்கிற அனைவருக்கும் போகிறது. நான் பெண் துணை என்று சொல்லுவேன், ஏனென்றால் மனைவி என்று சொன்னால் அங்கு பிரச்சனை வருகிறது. ஏனெனில் நாங்கள் டேட்டிங் செய்கிற நாட்டிலே இருக்கின்றோம் என்றபடியாலே அனைவருமே எங்களுக்கு மனைவியாக முடியாத என்ற பிரச்சனை என்றபடியால் தான் பெண் துணையாக இருக்கலாம், அல்லது மனைவியாக இருக்கலாம், அல்லது அவருடைய ஆண் துணையாக இருக்கலாம். அதாவது அவருடைய ஆண் துணையாக இருக்கலாம். அவர் தன்னுடைய இந்த துணையுடன் ஒரு நீண்ட நேரம் பாலியல் உறவை கொள்ள முடியாத தன்மை, அதே நேரத்திலே அந்த பாலியல் உணர்வை, பாலியல் அந்த எழுச்சியை அவர் என்ன செய்ய முடியாத தன்மை, அதை அவர் அப்படியே பாதுகாக்காத, மெயின்டைன் பண்ண முடியாத தன்மை. இது ஆங்கிலத்திலே வடிவாக சொல்வார்கள், erectile dysfunction defined as the persistent inability to attain and maintain an erection sufficient to permit satisfactory sexual performance. அதாவது என்னென்றால், ஒரு ஆணுக்கு தன்னுடைய துணையுடன் தொடர்பு கொள்வதற்குரிய போதுமான அளவு ஆண்குறியிலே விறைப்புத்தன்மை ஏற்படாது. அதே நேரத்தில் அந்த விறைப்புத்தன்மை ஏற்பட்டாலும் அந்த விறைப்புத்தன்மை அவர் நீடிக்க முடியாது, மெயின்டைன் பண்ண முடியாது. இதற்காக தன்னுடைய துணையுடன் அவர் போதுமான அளவு திருப்திகரமான பாலியல் உறவினை மேற்கொள்வதற்கு. எனவே அங்கு எழுச்சியும் வேண்டும், ஆண்குறியிலே விறைப்புத்தன்மை வேண்டும். அதே நேரத்தில் அந்த விறைப்புத்தன்மை அவர் அப்படியே பாதுகாக்க வேண்டும், அப்படியே இருக்க வேண்டும். அதன் பிற்பாடு அவருக்கு அந்த பெண்ணுடனோ அல்லது ஆண் துணையுடனோ அல்லது தன்னுடைய மனைவியுடனோ தொடர்பினை ஏற்படுகின்ற போது அதன் மூலமாக அவருக்கு நீடித்த முற்று முழுதான ஒரு சந்தோஷம் அல்லது மகிழ்ச்சி அல்லது திருப்தி ஏற்பட வேண்டும். எனவே இந்த மூன்றிலையும் எங்கே இது பாதிக்கப்படுவதோ அதை நாங்கள் மேல் இரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லுவோம். அதான் அந்த இடத்திலே நாங்கள் இந்த நோய்க்கு, அந்த ஆணுக்கு போதுமான அளவு விறைப்புத்தன்மை ஏற்படாத நிலைமை என்று சொல்லி நாங்கள் இதை வரையறுப்போம். எனவே அடுத்த நிகழ்ச்சியில் இந்த விறைப்புத்தன்மை எப்படி நாங்கள் ஒரு வகைகளாக பிரிப்பது, வகுப்புகளாக கிரேட் 1 கிரேட் 9, 4 மட்டும் எப்படி பிரிப்பது என்பதை பற்றி நாங்கள் பார்க்கலாம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை பார்க்காததுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அதை நேரத்தில் லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், மணி சின்னத்தை அமர்த்தி பெல் சைன் அதை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் 0094-7735-62-45 மூலமாக தொடர்பு கொள்ள முடியும். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.